ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ எப்படி செய்யறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காய்க்கும். காஞ்சி பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் நல்லா காஞ்சி பிறகு வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கினா வதங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம் போடலாம். நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதங்கணும். வதங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கிரேவி வந்து ரெடி ஆகும். கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கட்டிட்டோம். இது வந்து அப்படியே ஆட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு இது கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். பிகாஸ் அந்த பச்சை வாசம் போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி விடும். ஸோ அந்த மாதிரி வதங்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகும். ஒரு 10 to 15 minutes வரைக்கும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் சீக்கிரம் அது வெந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் வதங்கினாவே போதும். ஸோ கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் எதுவும் போட தேவையில்ல. ஜஸ்ட் வதங்கினாவே போதும். டேஸ்ட் வந்து செம்மையாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டுச்சு. கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகட்டும். அந்த தண்ணி வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா வந்து பாயில் ஆகட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடாயிலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பக்கம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுக்குதுன்னு போட்டுட்டு மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சி வந்துட்டோம். ஸோ ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டோம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து மறந்துடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து தாளிச்சோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனில் வந்து எண்ணெய் போட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கணும். ஆயில் வந்து நல்லா காயட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, சீரகம், ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ஸோ அண்ட் அது நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலாவும் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுட்டோம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த காரம் வந்து அதிகமாக சேர்ந்து பசங்க வந்து சாப்பிட்றது கிடையாது. நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா சலசலம் வந்து கொச்சின் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்கி மஷ்ரூம் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா வந்து வதங்கணும் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான மசாலா கிரேவி மாதிரி தான் தேவை. ஸோ கொஞ்ச நேரம் வதங்கிச்சுன்னா நம்மளுக்கு வந்து போதும். சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னாக்கா. ஸோ நம்ம வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணி வைக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திக்கான ஒரு கிரேவி சூப்பராக இருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறது சப்பாத்தி தான். இது ரைஸுக்கு கூட சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும்.
சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படியே வந்து சிம்மில் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். பிகாஸ் என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக, சப்பாத்திக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக 2 in 1 மாதிரி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. மஷ்ரூம் கிரேவி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. சப்பாத்தி வந்து லேயர் சப்பாத்தி வந்து செஞ்சுன்னு இருக்கோம். ஸோ லேயர் சப்பாத்தி ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஆயில் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து. அண்ட் தென் வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி. ஸோ பர்ஃபெக்டான மஷ்ரூம் கிரேவி பாருங்கள், சூப்பராக மஷ்ரூம் கிரேவி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச கொஞ்சம் மட்டக்கறி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட மாட்டேன். ஆயில் போடாமல் சுக்கா ரொட்டி மாதிரி வந்து பண்ணுவேன். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கேரட் வந்து போட்டு நல்லா வந்து வதங்கணும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுவேன். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டணும் நல்லா வந்து வதங்கிடும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மிளகாத்தூள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெயில் காலத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ ஒன்றுமே இல்லை, சிம்பிளுங்க. இதே மாதிரி தான், இவ்வளோ தான். இதுக்கு லைட்டாக வந்து தண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுட்டு இப்போ வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஊற்றிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸ்டீம் ஆகிட்டு நம்ம வந்து இப்படி எடுத்து பார்க்கலாம். இது அவ்வளோதான். கொஞ்ச நேரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது இது டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கும். இது எனக்கு ஒன்றுக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எடுக்க மாட்டேன். வெறும் அந்த காய் வரைக்கும் தான் சாப்பிடுவேன். ஸோ சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி காய் அப்படியே வெறும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ லஞ்சுக்கு ஆச்சு இல்லை டின்னர் மார்னிங் டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுறது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இது மாதிரி கிரேவிங்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. பட் எனக்கு அப்படி பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் கட்டிடலாம். ஸ்டவ் கட்டி சூப்பரான கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இது ரம்ஜான் ஸ்பெஷலு மட்டன் கிரேவி வந்து பண்ணுறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான முறையில் வந்து செய்கிறேன். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி அண்ட் தென் கொஞ்சமாக வந்து மிளகா பொடி அண்ட் தென் கர்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். கடாய் வச்சுட்டு அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரவை போடணும். போட்டு நல்லா வந்து காயிட்டும். காஞ்சி ஸோ பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சோம்பு சீரகம் வந்து போடுறோம். இதுவும் போட்டு நல்லா வதங்கிட்டோம். ஸோ பட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் வந்து கலக்கிட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். இந்த ஸ்டேஜில் டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தேவையான அளவுக்கு டமாட்டோ வந்து ஸோ கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினாலே போதும். ஸோ லவங்கம் வந்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கிட்டேன். சரி, நல்லா வதங்கிட்டு இருக்கு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா ஆட்டும். நான் வந்து கேஸ் கட்டிட்டேன். ஸோ நல்லா வதங்கிட்டு இருக்கு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம்.
மிக்சியில் வந்து ஃபுல்லாக அரைச்சிட்டோம். ஸோ அரைச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து போட்டுக்கணும். இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கணும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போட்டு நல்லா வதங்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தனியாக, மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணி இதில் வந்து மஞ்சள் பொடி தனியாக பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்பைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி விட்டுட்டு இது நல்லா வந்து தண்ணி விடணும். ஸோ தண்ணி விட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இங்கே வந்து அரைச்சி வச்சுக்கிறோம்ல அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிடணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இது மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். வந்து நல்லா வந்து வதங்கட்டும். அந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஸோ வதக்கிட்டுலாம் நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பர் ஒரு 5 விசில் விட்டுட்டு போனால் நம்மளுக்கு வந்து மசால் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி. வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வா, நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை மகேஸ்வரி.